ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸில் டெய்லி வந்து எடிட்டோரியல்ன்ற பார்ட் வரும். ஸோ அது நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியோட நம்மளுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சொல்லிட்டு நமக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் ஒரு அடிட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம சேர்த்து எழுதும் போது நமக்கு ரொம்பவே ஒரு போனஸ் பாயிண்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மெயின்ஸ் எடிட்டோரியல் நம்ம வீக்லி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ப்ரீவியஸ் வீக் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ அதையும் சேர்த்து இந்த வீக்கோட கம்பைலேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ May 17 May 30 தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், போன்ற முக்கியமான நியூஸ் பேப்பர்ல வந்தா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ சிலபஸ் வைஸா முக்கியமான எடிட்டோரியல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தம் 9 டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பருவநிலை செயல்பாடு. ஓகேங்களா? ஸோ கிளைமேட் ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வராங்க, கிளைமேட் வந்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர, பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு எடிட்டோரியல் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் சோழர்கால செப்பேடுகள் மீட்பு. ஓகேங்களா? ஸோ நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா சோழர்கால செப்பேடுகளை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நெதர்லாண்டுக்கு போயிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட பூர்வீகமாக கொண்டு அந்த செப்பேடுகளை திரும்பி இந்தியா கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்த ஒரு எடிட்டோரியல் தான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் தீவு உள்கட்டமைப்பு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கிரேட் நிக்கோபார் தீவில் சில கட்டமைப்பு, சில டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கோ சிஸ்டம், காட்டுக்கு பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில முன்னெடுப்புகள் திட்டங்களாக இருக்குது. ஏன்னா அது வந்து அழித்தாதான் சில மரங்களாம் வந்து அழித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதகமான ஒரு விஷயமா இருக்கனால அங்க இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கொல்கட்டா உயர்நீதிமன்றத்துல கேசஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரப்படுத்துவது எவ்வாறு, கண்டுபிடிப்புகளையும் வளர்ச்சியையும் தூண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் நம்மளுடைய ஹோல் இந்தியா கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் எப்படி தராங்க, அங்கே ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இம்பாக்ட் இங்கே வரும், இந்தியா ஃபுல்லாக இம்பாக்ட் எப்படி வரும். ஸோ நம்மளுடைய அந்த ஒரு பேஸ்மெண்ட்ன்றது நம்மளுடைய லோக்கல் பாடிஸில் தான் இருக்கும். இல்லைங்களா? ஸோ இந்தியாவின் வளர்ச்சி கிராமங்களில் தான் உள்ளது. ஸோ அதுதான் நம்மளுக்கு பேக் போன்னு சொல்லி நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களும் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி லோக்கல் கவர்மெண்ட்ஸில், அதாவது பஞ்சாயத்து ராஜ், முனிசிபால், இது போன்ற லோக்கல் சொசைட்டி, லோக்கல் பாடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தா நம்மளோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டிஸ்கஷனால இந்த ஒரு எடிட்டோரியல் எடுத்து இருக்க போது சொல்லிட்டு இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் இஸ் சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1955 காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து 6 தடவை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக 2019 மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 2026 ஆல்ரெடி இருக்க ரூல்ஸை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் எந்த ஒரு திருத்தமே பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாலி டாபிக்ல ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இந்த ஒரு கண்டென்ட் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் சாந்தி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ சாந்தி ஆக்ட் நியூக்ளியர் ஏவபிலிட்டி லிமிட்ஸ் ஆர் அண்டர் சுப்ரீம் கோர்ட் ஸ்க்ரூட்டனி. ஓகேங்களா? ஸோ சாந்தி சட்டத்தின் அணுசக்தி பொறுப்பு வரம்புகள் ஏன் உச்சநீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சாந்தி ஆக்ட் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா, அணு மின்சாரம், இது போன்ற விஷயங்களை தனியார் மையத்துக்கு கொடுக்கலாம், தனியாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகலாம்னு சொல்லிட்டு அது ஒரு திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் கையில் இருந்தது. இப்போ தனியாரும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஏன் கொண்டு வந்தாங்க, இதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாம் சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு why is India's rupees falling. இந்தியாவோட ரூபாய் மதிப்பு ஏன் டாலருக்கு நிகராக மிகவும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. டாலரின் மதிப்பு ஒரு பக்கம் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதுக்கு ஈக்குவலான இந்தியாவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டவுன் ஆகிட்டே போகுது. இதுக்கான ரீசன் என்ன, இது சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு குவாட் ஃபாரின் மினிஸ்டர் மீட் இன் டெல்லி. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த குவாட், வாட் ஆர் இட்ஸ் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ குவாட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா 4 நாடுகளும் கூட்டமையாக இருக்கிறது தான். கூட்டாண்மையாக இருக்க ஒரு குழு தான் பார்த்தீங்கன்னா குவாட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குவாடோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, குவாட் எப்போ ஆரம்பிச்சாங்க, எதற்காக ஆரம்பிச்சாங்க, இதோட பர்பஸ் என்ன, இதை சார்ந்த தகவலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் ஃபைனலாக வந்து பார்க்கணும் நம்மளுக்கு what changes as the new job scheme replaces MG NREX from July 1. ஓகேங்களா? ஸோ VBG RAM-G விதிகள் ஜூலை 1 முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக புதிய வேலைவாய்ப்பு திட்டம் அமலுக்கு வருவதால் என்னென்ன மாற்றங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்க எம்ஜி நரேகா இருக்கு பார்த்தீங்களா, எம்ஜி நரேகா இது வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்ஜி நரேக்ஸ் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விஜி ராம் ரோஸ்கர் யோஜனா சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சொல்லிட்டு இதை சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற, அதாவது அந்த எடிட்டோரியல் கண்டென்ட்ஸ் பார்த்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்பவே முக்கியமான கண்டென்ட்ஸ் நம்ம கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். May 17 May 30 வரைக்கும் உண்டான கண்டென்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
தமிழ்நாட்டோட காலநிலை நடவடிக்கைகள் யார் எழுதியிருப்பாங்கன்னா அறிவுரை நம்பி அப்பாதுரை. தினமணி பேப்பர்ல இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் இருந்து வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் காலநிலை நடவடிக்கைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இது. ஸோ அந்த வகையில் பருவநிலை மாற்ற இயக்கம், கடற்கரை மறுசீரமைப்பு அமைப்பு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், இது போன்ற இயக்கங்கள் நிறைய உள்ளன. அதாவது இந்த காலநிலை நடவடிக்கைகளுக்காக அந்த ஒரு மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு இயக்கங்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் யாரால வழி நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, தமிழ்நாடு காலநிலை நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகம் சொல்லிட்டு 2 நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்புகள்லாம் வந்து வழி நடத்திட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மாநில திட்டக்குழு ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருவநிலை சார்ந்த சில குழுக்கள்லாம் இருக்குது, முதலமைச்சர் தலைமையில் சில குழுக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வழிநடத்தி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அந்த கிளைமேட்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்டு ஒரு செக்டரோட அடாப்டேஷனாக போகணும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா UN சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐநா சபையோட அந்த 17 இலக்குகள், அதில் வந்து பர்டிகுலர் அதோட மெர்ஜ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் காலநிலை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமாக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு 11 மாவட்டங்களில் எந்த பருவநிலை வேணாலும் தாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களே உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பசுமை தோழர்கள் திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கிரீன் ஃபெல்லோஸ் ப்ரோக்ராமு, இது மாவட்ட அளவிலான கார்பன் நீக்க திட்டங்கள், கார்பன் நடுநிலை மையங்கள், உயிர் வேலிகள், பருவநிலை தாங்கும் பசுமை வழிபாட்டு தலங்கள், பசுமை பள்ளிகள் சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதிசார் தரவுகள் ஓகேங்களா. ஸோ 3000 கோடி மதிப்பிலான பிரத்யேக பருவநிலை வரவு செலவு திட்டம் ஓகேங்களா. ஸோ 3000 கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் ரேஞ்சுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் முக்கியமான திட்டமாக வெற்றி சூரிய சக்தி இயக்கம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இயக்கம் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணப்படலை. ஆனாலுமே சூரிய மின் சக்தியை வந்து தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கணும், இதை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெற்றி சூரிய சக்தி இயக்கம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் தலைமையில் வந்து நடத்த போகிற இந்த திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2031 பார்த்தீங்கன்னா 20,000 மின்வாகன விரைவு மின்னூட்ட நிலையங்கள் மற்றும் 5,000 அரசு பேருந்துகளை வந்து எலக்ட்ரிஃபைடு, அதாவது எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு வராது இல்லையா. டீசல் பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய வாகனத்தை உபயோகப்படுத்துறத விட இந்த பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய வாகனத்தை உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொல்யூஷன் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது போன்ற மெஷர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வராங்க. நம்மளே நிறைய பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் நிறைய போகிறத பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இதுக்கான ரீசனாக சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா உலக வங்கி மற்றும் பார்த்தீங்கன்னா டிஎன் ஷோர் மிஷன் சொல்லிட்டு இந்த 2 அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா வந்து இணைந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கைகள்லாம் வந்து ஃபண்டு போட்டு நடத்திட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பரிமாற்ற நடவடிக்கைகள் ஓகேங்களா. ஸோ மிட்டிகேஷன் அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி போகுதுன்னா தனியார் முதலீட்டை ஈர்க்கவும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் டிஎன்ஜிசி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு கிரீன் கார்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் பயன்படுத்துதல் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்த பிஸ்னஸ், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் இருக்கணும். மற்றும் கார்பன் உமிழ்வு ஓகேங்களா. அந்த கார்பன் பொல்யூஷனால தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட அந்த மாசுன்றது வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ வாகனத்தில் வெளியேறக்கூடிய அந்த புகைகள் இதெல்லாம் வந்து கார்பன் ப்ராடக்ட்ஸ், கார்பன் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவமைப்பு, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அடாப்டேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் அண்ட் நேஷனல் அடாப்டேஷன் பிளான், இந்த 2 பிளானையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம வந்து அந்த காலநிலை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் வந்து அப்லோட் பண்ணிவிடும். ஸோ எடிட்டோரியல் பிடிஎஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த எடிட்டோரியல் பிடிஎஃப் நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இந்த 3 லோகோ இருக்கும்ப்பா. ஸோ இந்த ஒரு லோகோ வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட எடிட்டோரியல் நம்ம இது வரைக்கும் போட்ட எடிட்டோரியல் ஸ்கீம்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து அதில் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்கு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டுக்கு சுற்றுப்பயணம் போனப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த சோழர் காலத்து செப்பேடை வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல், இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இது ஏன் நெதர்லாண்டுக்கு போச்சு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டிஸ்கஷன் தான் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், தமிழ் சொசைட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது போன்ற டாபிக் சவுத் ஒரு கண்டென்ட் ரொம்பவே முக்கியமான கண்டென்ட் இந்த இடத்துல இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ ரோஷினி யாதவ் அவர்கள் வந்து இந்த ஒரு எடிட்டோரியலில் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 கிலோ எடையுள்ள சோழர் கால செப்பேடு ஓகேங்களா. இந்த ஒரு செப்பேடு பார்த்தீங்கன்னா 30 கிலோ எடை உள்ளதான். இதில் வந்து பேசிக்காக என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இந்தோனேஷியா மன்னர் ஓகேங்களா. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே இந்த தமிழ்நாட்டில் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு கோவிலை கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலதானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன் வந்து தந்திருப்பார். இதற்கான செய்தி தான் இந்த ஒரு செப்பேடு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்குறோம். இது ஏன் நெதர்லாண்டுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்போதைய காலகட்டத்தில் ஓகேங்களா, ஸோ ஒரு 1862 காலகட்டத்தில் ஓகேங்களா, இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு நாகப்பட்டினம் ஏரியாவில் தான் இந்த ஒரு செப்பேடு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஏரியாவாக இருந்திருக்கு. ஸோ டச்சுக்காரர்கள்லாம் யாரு, இப்போதைய நெதர்லாந்து ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் டச்சு நாட்டை சேர்ந்த அந்த ஒரு பாதிரியார் கேம்பர் என்ற பாதிரியார் அந்த ஒரு செப்பேடை கண்டுபிடிச்சி நெதர்லாண்டுக்கு எடுத்து போயிருப்பாரு. ஸோ அப்போ எடுத்துட்டு போன நெதர்லாண்டில் அந்த செப்பேடு தான் இப்போ வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்தியா கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி இந்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வந்தாலும் இப்போதான் வந்து அது தமிழ்நாடுல இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்திருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். இதை தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு பொருள்னால தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அந்த பார்த்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் சார்ந்த தகவலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செப்பேடு 3 செப்பேடு மொத்தம் 21 செப்பேடு இருக்கும். அதில் 3 செப்பேடுகளில் குலோத்துங்க சோழன் சார்ந்த தகவலை வந்து இந்த இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. ஸோ இது வந்து லெய்டன் செப்பேடுன்னு சொல்றாங்க. இது நெதர்லாண்டில் இருக்க லெய்டன் மியூசியம்ல இருந்து எடுத்தனால வந்து லெய்டன் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் என்ன அழைக்கிறாங்கன்னா ஆனைமலை செப்பேடு ஓகேங்களா. ஸோ ஆனைமலை செப்பேடு நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. ஸோ அந்த ஒரு இந்தோனேஷியா மன்னரோட பேர் என்னன்னா சூலமணி வர்மன் ஆகும். ஸோ சூலமணி வர்மன் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நிலதானம் வழங்கின தகவல் அந்த ஒரு செப்பேட்ல பர்டிகுலராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த கண்டென்ட் போயிடலாமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அண்ட் லீகல் பேட்டில் ஓவர் ட்ரைபல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஸோ கிரேட் நிக்கோபார் தீவில் உள்கட்டமைப்பு திட்டம் மற்றும் பழங்குடியினர் உரிமைகள் மீதான சட்ட போராட்டம். இது வந்து நம்மளுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. ஸோ நிக்கோபார்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு பழங்குடியினர் அதிகமாக வாழக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் அந்தமான நிக்கோபார். இதுல சில கட்டமைப்பை டெவலப் பண்ணலாம், ஒரு மிலிட்ரி கேம்ப் வந்து போடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு அந்தமான நிக்கோபார், இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இந்த பார்டரில் தானே இருக்கு அந்தமான் நிக்கோபார்ன்றது இந்த பார்டர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சைனாவோட கப்பல்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. சைனாவோட கப்பல்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஸோ இதை தவிர்க்கவும், ஏன்னா வந்து ஸ்ரீலங்காவோட சைனா வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, வர்த்தக ரீதியாகவும் சரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி. ஸோ இதனால வந்து அந்த ஒரு சைனாவோட கப்பல்கள் நடமாட்டம் ஸ்ரீலங்காவுக்கு வர மாதிரி இந்தியா வந்து நிறைய நோட்டம் இடுறாங்க. அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த அந்தமான் நிக்கோபார்ல ஒரு ராணுவ தளத்தை வந்து உருவாக்கலாம். பிளஸ் இங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு பாதுகாப்பு டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதுக்காக வந்து சில காடுகளை வந்து அழிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இதை வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர்ல இருக்க அந்த பழங்குடியினர் அந்தமான் நிக்கோபார் பகுதியில் வாழக்கூடிய அந்த பழங்குடியினர் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அந்தமான் நிக்கோபார் இந்த ஒரு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கு. இந்த கல்கட்டா ஹைகோர்ட்ல தான் பார்த்தீங்கன்னா கேசஸ் எடுத்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கல்கட்டா ஹைகோர்ட் ஓகேங்களா. ஸோ கல்கட்டா ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா கேசஸ் எடுத்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டத்திற்கு வழங்கப்பட்ட வன அனுமதிக்கு எதிராக முன்னாள் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் லீனா குப்தா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் போர்ட் ஃபேர் அமர்வில் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். இவங்க போட்ட கேஸ் தான் இது. ஓகேங்களா, அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு திட்டம் சார்ந்த தகவல் இது வந்து பார்த்தீங்கன்னா 81,000 கோடி மதிப்பீட்டுள்ளான திட்டம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் ஒரு ஒருங்கிணைந்த நகரமைப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச சரக்கு கொள்கலன் முனையம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் போர்ட், அது மட்டும் இல்லாமல் சோலார் அண்ட் கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட் சூரிய சக்தி மற்றும் எரிவாயு சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா ராணுவம் மற்றும் பொதுமக்களின் இருதரப்பு பயன்பாட்டிற்கான புதிய விமான நிலையம் போன்ற விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து அமல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இத்திட்டம் கலாத்தியா தேசிய பூங்கா மற்றும் கேம்பல் பே தேசிய பூங்கா ஆகியவற்றின் பாதுகாக்கப்பட்ட இடைவெளி பகுதியை குறைக்கிறது. இந்த ஒரு நேஷனல் பார்க்ல நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது, நிறைய மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஒரு பார்க்ஸோட ஏரியாவை கம்மி பண்ணி தான் இந்த ஒரு புதிய கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போக போறாங்க. இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய வாழிடங்கள் பாதிக்கப்படுது, இயற்கை சூழல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வன உரிமை சட்டம் 2006 மீற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2009ஆம் ஆண்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் உத்தரவு கூறுகிறது. அதாவது இத்திட்டத்தில் அந்த நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு எந்த சட்டத்தையும், அதாவது குறிப்பாக 2006 வன உரிமை சட்டத்தை இந்த சட்டம் வந்து மீறுது. வன எல்லையை வந்து இது வந்து அழிக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கனால இது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் மத்திய அரசாங்கம் செய்யறாங்க சொல்லிட்டு அந்த கேசஸ் எடுத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அந்தமான் நிக்கோபார் இந்த தீவில் இந்த ஒரு எந்த பழங்குடியினர் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த ஒரு திட்டம் மூலமா ஷோம்பென் ஓகேங்களா, ஷோம்பென் என்ற பழங்குடியினர்கள் தான். இவங்க கிட்ட எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம வந்து இந்த திட்டத்தை எந்த இனிஷியேட் பண்ண போறாங்கன்னா, இவங்க கிட்ட அனுமதி வாங்கின மாதிரி யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்தமான்ல இருக்க ஒரு சங்கம் இருக்குப்பா ஓகேங்களா. ஸோ ஆதி பழங்குடியினர் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு சங்கம்ன்றது இருக்கு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்தமான் ஆதிம் ஜன்ஜாதி விகாஸ் சமிதி ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சமிதி கிட்ட மட்டும் அந்த ஒரு ஹையர் அதிகாரி கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட ஸ்பெஷலா அந்த லோக்காலிட்டியில போயிட்டு எந்த ஒரு பெர்மிஷனை வாங்காம இந்த ஒரு திட்டத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வரலாற்று பின்னணி என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1972ஆம் ஆண்டில் தீவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 330 முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக குடியிருப்புகள் அமைக்கப்பட்ட போது ஷோம்பென் மக்கள் காடுகளின் உட்புறத்திற்கு இடம்பெயர நேர்ந்தது. தற்போதைய திட்டம் இவர்களின் எஞ்சிய வாழ்விடத்தையும் அச்சுறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. சுய நிர்ணய உரிமை அதாவது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஷோம்பென் மக்களுக்கு தங்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் விருப்பப்படி வாழ்வதற்கான உரிமை உள்ளது. அதை அரசோ அல்லது திட்டங்களோ பறிக்க முடியாது. இவங்களோட வாழ்விடத்தை அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. இது அவங்களுக்கு சொந்தமான சுய உரிமைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சட்டம் சொல்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொழி மற்றும் புரிதல் குறைபாடு ஓகேங்களா. ஷோம்பென் மக்கள் வந்து ஹிந்தி, ஆங்கிலம், நிக்கோபாரில் போன்ற மொழிகளில் தெரியாது, இந்த ஒரு லாங்குவேஜ்லாம் தெரியாது. அவங்களோட ஓன் லாங்குவேஜஸ்லாம் பேசுவாங்க. அது வந்து அரசாங்கத்துக்கு புரியாது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவங்களுக்கு புரியல, இவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கு புரியல. ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நிறைய இருக்கனால தான் இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இது வரைக்கும் இருந்துட்டு வருது. ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு நிக்கோபார் தீவில் ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க. அதுக்கு சார்ந்த ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு வருது ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த தீவில் இருக்க 2 நேஷனல் பார்க் என்ன நேஷனல் பார்க்கு நம்மளுக்கு ஓகே கலாத்தியா நேஷனல் பார்க் மற்றும் கேம்பல் பே நேஷனல் பார்க் இந்த 2 பார்க்கு சார்ந்த கேள்விகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நிக்கோபார் தீவில் இருக்கு. ஸோ இந்த ஒரு கண்டென்ட்ல நமக்கு இது மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு ஹவு எம்பவரிங் இந்தியா லோக்கல் கவர்மெண்ட் கேன் கிக் ஸ்டார்ட் இனோவேஷன் அண்ட் க்ரோத். இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்புகளை அதிகாரப்படுத்துவது எவ்வாறு கண்டுபிடிப்புகளையும் வளர்ச்சியும் தூண்டும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு பேப்பர் தான் ஓகேங்களா. ஸோ ஒரு எடிட்டோரியல் தான் இது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய கூட்டாட்சி முறையின் 3ஆம் அடுக்கு ஓகேங்களா. ஸோ 3rd அடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய லோக்கல் பாடிஸ் தான் பஞ்சாயத்து ராஜ் எல்லாமே தான் வரும். இது நம்மளுக்கு 1993 காலகட்டத்தில் 73-74 சட்ட திருத்தத்தின்படி அந்த பஞ்சாயத்து ராஜ் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி நம்மளுக்கு அமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜின் அவசியம் என்ன, இதை டெவலப் பண்ணுறது மூலமா இந்தியாவோட டோட்டல் எக்கானமி எப்படி டெவலப் ஆகும், இது சார்ந்த தகவல் தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் முதுகெலும்பு அதாவது பஞ்சாயத்து ராஜ் கையில தான் இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகள் கையில தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த வகையில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ வரலாற்று பார்வை ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1925ஆம் ஆண்டிலேயே அலகாபாத் நகராட்சி தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு நமது உள்ளாட்சி அமைப்புகள் வெற்றிக்கும் திறமைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இல்லை என்று வருந்தினார் ஓகேங்களா. ஸோ 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த நிலை மாறவில்லை, இன்னும் அங்கே டெவலப்மெண்ட் அதிகமாக கொண்டு வரப்படவில்லை. அங்கே டெவலப்மெண்ட் கொண்டு வந்தால் தான் நம்மளோட இந்தியா வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் இதை வலியுறுத்துறாங்க. ஸோ சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து பெரும்பாலான மக்கள் லோக்கல் பாடிஸ்ல வந்து வேலை செய்யறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த நாடுகள் லோக்கல் பாடிஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் ஸ்டேட் நல்லா இருக்கும். ஸ்டேட் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாடு நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவங்களோட கவர்மெண்ட் ஸ்டாஃபோட டோட்டல் பாப்புலேஷன்ல 2/3 அதாவது 3/2 பங்கு பார்த்தீங்கன்னா அங்கதான் வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம இந்தியால 10% கூட இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் 10% கூட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பெரும்பாலும் நகர பகுதியில் தான் வேலை செய்கிறாங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிதி பற்றாக்குறை மற்றும் வருவாய் முடக்கம் ஓகேங்களா. ஸோ சொந்த வருவாய் உற்பத்தி என்ன சொல்ல வராங்கன்னா கடந்த 6 தசாப்தங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்களின் சொந்த வருவாய் உற்பத்தியை முறையே 2 மற்றும் 2.5 மடங்கு அதிகரித்துள்ளன ஓகேங்களா. ஸோ அதாவது மாநில அரசுகளின் தந்த சொந்த வருவாய் ஓகேங்களா. ஸோ கடந்த 6 தசாப்தங்கள் 60 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தங்களோட சொந்த வருவாயை 2லிருந்து 2.5 மடங்கு அதிகரித்தாலும் என்னதான் பண்ணாலுமே கூட நம்மளுடைய அந்த ஒரு நகரப்பகுதி தான் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்க தவிர அந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ் போன்ற அமைப்பு இன்னும் வளராத நிலை தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ குறைந்த செலவினம் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு செலவு பண்றாங்க, அதோட டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானத்துல 1% குறைவான அந்த ஒரு வருவாய் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் சொல்லிட்டு இந்த ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா.
சீனா ஒரு மாதிரியா எடுத்துக்கிட்டா அதிவேக பொருளாதார வளர்ச்சியின் போது கம்யூனிஸ்ட் நாடான சீனா நிலங்களை விற்பனை செய்வதன் மூலமும் நிலவரிகள் மூலமும் உறைவிட மதிப்பை நிதியாக்கியது. சீனாவின் நில வருவாய் அதன் உச்சக்கட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமாக இருந்தது. இதை வந்து இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்ல வராங்க. அதாவது இந்தியாவில் நில வருவாய், நிலத்தின் மூலமா நிலத்தை விற்கிறது மூலமா நிலத்தின் வரக்கூடிய வருவாய், இது விவசாயமா இருக்கட்டும், அந்த நிலத்தின் மூலமா என்னென்ன வருவாய் வருதோ எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்தியாவில் நில வருவாய் ஒட்டுமொத்த வளர்ச்சி நிலைகளிலும் 1% ஜிடிபி என்ற அளவிலேயே தேங்கி உள்ளது. அங்க 10% இருக்கு, இங்க வெறும் 1% தான் இருக்கு. ஸோ அந்த வகையில 1999 நகரவாசிகளுக்கான சீன அரசின் நில வருவாய் செலவினம் இந்தியாவை விட 15 மடங்கு அதிகமாக இருந்தது. ஸோ 2020 இது 225 மடங்கு அதிகரித்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 1976 நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம், இதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன்ற தவறான சோசியலிச சட்டங்கள் நிலத்தூண்டலுக்கு வழிவகுத்தன. பொதுத்துறை நிறுவனங்கள், பாதுகாப்புத்துறை மற்றும் கோயில்கள் வசம் உள்ள பயன்படுத்தப்படாத நிலங்கள் முறையாக நிதியாக்கப்படவில்லை. ஸோ இதனால ரியல் எஸ்டேட் துறையில் கள்ள பணம் பெருகவும் வழிவகுத்தது. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து அந்த லேண்ட்ஸ் வந்து சரியா முறைப்படுத்தல. பேசிக்காக நம்ம வில்லேஜ் இப்போ லேண்ட்லாம் போய் வாங்கினா நம்ம சிட்டியில் வாங்க முடியாது, கிராம பகுதியில் தான் போய் வாங்க முடியும். ஸோ அப்படியே அந்த கிராம பகுதியில் பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி அப்படி தான் கவனிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பு சரியா இல்லாத காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலம் சேல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப முறைகேடாக நடந்துட்டு வருது. ரியல் எஸ்டேட் துறையில் ரொம்ப வந்து அந்த ஊழல் நடைபெற்று வருதுன்னு சொல்லிட்டு சீனாவை விட நம்ம வந்து இதில் வந்து பிந்தைய நிலையில் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ எதிர்கால வழிமுறைகள் மற்றும் போட்டித்தன்மைகள். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் அட்டல் புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான இயக்கம், இது 2 திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னா நம்மளுக்கு கிராமப்புறத்தை நகர்ப்புறங்களுக்கு ஈக்குவலாக வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 2 திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நகரங்களின் போட்டித்தன்மை சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சீனாவின் தொழில்துறை கொள்கையில் பெய்ஜிங்கால் அல்லாமல் நகரங்களால் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. நகரங்களுக்கு இடையேயான கடுமையான போட்டி தான் சீனாவின் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பெய்ஜிங் போன்ற கேபிட்டல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, அவங்க சுற்றி இருக்க உள்ளாட்சி நகரங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அது மூலமாக தான் வந்து சீனா வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக இடம்பெற்றிருக்காங்க. ஒரு ஏரியா ஃபோக்கஸ் மட்டும் இப்போ சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையை மட்டும் அவங்க டெவலப் பண்ணல, ஓல் தமிழ்நாடு வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க, அதாவது சைனா டெவலப் பண்ணுறதா சொல்றாங்க. அந்த வகையில் சைனா வந்து அவங்களோட கேபிட்டல் பெய்ஜிங்கை மட்டும் டெவலப் பண்ணல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சைனாவே வந்து டெவலப் பண்ணுறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது இப்போ டெல்லின்னு எடுத்துக்கிட்ட இந்தியா எடுத்துக்கிட்ட டெல்லி, பெங்களூர் போன்ற தலைநகரங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர், புவனேஸ்வர், இந்தூர் போன்ற துணை நகரங்களையும் வந்து டெவலப் பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான பாதையில் வந்து சேரும். ஒரே இடத்துல டெவலப்மெண்ட் போகாமல் பஞ்சாயத்து ராஜ், லோக்காலிட்டி எல்லா பகுதியும் வந்து ஒருங்கிணைத்தபடி ஒரு அந்த டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு எடிட்டோரியல் மூலம் சொல்லி முடிக்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை விதிகள் 2026. ஸோ இந்த குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1955 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஓகேவா? ஸோ 1955 கொண்டு வந்திருப்பாங்க. இதனை தொடர்ந்து 1986 ஒரு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1992 காலத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனை தொடர்ந்து 2003, 2005, 2015, ஃபைனலாக 2019. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 முறை வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக 2019 அந்த ஹிந்து, பார்சி போன்ற சிறுபான்மையினர்களுக்கான அந்த குடியுரிமை சட்டம் சார்ந்த ஒரு திருத்தத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நிறைய CAA சட்டம் சொல்லிட்டு பெரிய புரட்சியை வெடிச்சது இல்லையா? ஸோ அந்த ஒரு சட்டம் தான் கடைசியாக பண்ணது 2019. இப்போ 2026 என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருத்தம் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்க சட்டங்கள், திருத்த சட்டங்கள்ல சில அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க 2026. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழ் கெசடேட் மூலம் குடியுரிமை விதிகள் 2026 வெளியிட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, 1955 குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 18 கீழ் வெளியிடப்பட்டு 2009 விதிகளின் அட்டவணை 1ICயில் ஒரு புதிய பத்தியை சேர்த்துள்ளது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை வழக்குகளில் சரிபார்ப்பு மற்றும் ஆவண பதிவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக விளக்கமாக இந்த திருத்தம் அமைந்துள்ளது. இவ்விதிகள் அரசிதழில், அதாவது அரசிதழ் கெசடேட்ல வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளன. இது ஃபுல்லா டிஜிட்டலைஸா மாற்றணும். அந்த குடியுரிமை சட்டத்தில் ரிலேட்டடா நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலுமே வந்து அதை வந்து டிஜிட்டலைஸா மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த திருத்தத்தை பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்டை நாட்டு கடவுச்சீட்டு தொடர்பான புதிய விதிமுறை. ஸோ புதிய நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
விண்ணப்பதாரர்கள் தங்களின் 3 அண்டை நாடுகளில் ஏதேனும் ஒன்றால் வழங்கப்பட்ட செல்லுபடி ஆகும் அல்லது காலாவதியான கடவுச்சீட்டை வைத்துள்ளனரா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் 3 நாடுகள் வந்து அவங்க பயணிக்கிறாங்கன்னா பாஸ்போர்ட் ஏதாவது ஒரு நாட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு நாட்டை பற்றி நம்ம தெளிவாக தெரிவிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் வழங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவ்வாறு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் அதன் எண், வழங்கப்பட்ட தேதி, இடம் மற்றும் காலாவதியானவும் தேதி போன்ற விவரங்களை கட்டாயம் வழங்க வேண்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்த சொல்லியிருக்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்திய குடியுரிமை அங்கீகரிக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் அண்டை நாட்டு கடவுச்சீட்டை சம்பந்தப்பட்ட அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அல்லது அஞ்சல் கண்காணிப்பாளரிடம் சம்மதிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு வெளிநாட்டு இந்திய குடிமகன் கட்டமைப்பு. ஸோ இந்த ஓசிஐ சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டில் வர இந்தியர்கள், இவங்களுக்கான அந்த ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக மாற்றணும், மேனுவலாக இருக்கிறதா சொல்லிட்டு இந்த டிஜிட்டலைசேஷன் டெக்னாலஜி இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பேப்பர்லெஸ் ஐடென்டி. ஓகேங்களா. ஸோ பேப்பர்லெஸ் ஐடென்டி ஒரு பிடிஎஃபாகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதான் இந்த ஒரு மாற்றம்ன்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனர்கள் மற்றும் பயோமெட்ரிக் தரவுகளுக்கான கடுமையான விதிகள், மைனர்களுக்கான விதி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சிட்டிசன்ஷிப்ல. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இரு நாட்டு கடவுச்சீட்டுகளை கொண்டு உள்ள மைனர்கள் யாரு 18 வயசு கீழே உள்ளவங்க. ஓகேங்களா. ஸோ 18 கீழே உள்ளவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பயோமெட்ரிக் ரூல்ஸ் தான் இது. ஸோ அதாவது இரு நாட்டு கடவுச்சீட்டுகளை கொண்டு உள்ள மைனர்களுக்கான விதிமுறைகள் மேலும் கடுமையானதாக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் தரவு பகிர்வு, விண்ணப்பதாரர்கள் தங்களின் பயோமெட்ரிக் தரவுகளை பகிர்வதற்கு ஒப்புதல் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ பயோமெட்ரிக் ஐடென்டி வந்து வாங்கிட்டு தான் அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், ஐ ஸ்கேனிங், இது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் வந்து முறையான சிட்டிசன்ஷிப் மைனர்களுக்கு தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் தரவுகள் விரைவு முறை குடிவரவு திட்டங்கள், அதாவது ஃபாஸ்டாக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் ஒருங்கிணைப்பட்டு எதிர்காலத்தில் தானியங்கி பதிவு முறையை சாத்தியமாக்க வழிவகை செய்யும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்களா. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மெக்கானிஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி இந்த ஒரு பர்டிகுலர் குடியுரிமை சட்ட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஐடி கார்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் மெயின் கோர் ஐடியாவை வச்சு இந்த ஒரு மாற்றத்தை 2026 குடியுரிமை சட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அப்டேஷனாக கொண்டு வரலாம். இது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சட்ட திருத்தமும் கிடையாது. ஓகேங்களா. கடைசி அப்போ சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னா 2019 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. தென் பார்த்தீங்கன்னா சாந்தி ஆக்ட். ஒய் சாந்தி ஆக்ட் நியூக்ளியர் லியபிலிட்டி லிமிட்ஸ் ஆர் அண்டர் சுப்ரீம் கோர்ட் ஸ்க்ரூட்டனி. அதாவது சாந்தி சட்டத்தின் அணுசக்தி பொறுப்பு வரம்புகள் ஏன் உச்சநீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ இதை எழுந்தவர் யார் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அமல் ஷேக். ஓகேங்களா. ஸோ அமல் ஷேக். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற செய்தித்தாள் தான் இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் வந்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது சாந்தி சட்டத்தின் அணுசக்தி பொறுப்பு வரம்புகள் ஏன் உச்சநீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சாந்தி ஆக்ட்னா பெரும்பாலும் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2047 இந்திய அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா. 2047 நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணுசக்தி மூலமா பெறக்கூடிய மின்சாரம் 100 கிகாவாட் அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் மட்டும் பத்தாது, தனியார் வந்து இன்வெஸ்ட் பண்ண அழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சாந்தி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் இதுக்கு முன்னாடி அந்த மின்சாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் தான் வந்து எடுத்து நடத்திட்டு வந்தாங்க. இப்போ இதை தனியார் மயம் வந்து எடுத்து நடத்தலாம் சொல்லிட்டு அதானி என்ற தனியார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டில் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறது. இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாந்தி ஆக்ட் சொல்லிட்டு பார்க்குறது. இந்த அணுசக்தியை ஏன் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. இது வந்து டோட்டலி பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட் உருவாக்குறது. ஓகே. இதனால எந்த மாசுமே வராது. ஒரு அணு இன்னொரு அணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆகிறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் ஆகிறது, அதாவது வெடிக்கிறது மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமா தான் நம்மளுக்கு அந்த மின்சாரம் எடுத்து வருது. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமா எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதனால இந்த ஒரு மின்சாரத்தை டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த ஒரு நியூக்ளியர் எனர்ஜி டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக சாந்தி ஆக்ட் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதை தனியாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரி, ஓகேப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 21 என்னப்பா சொல்லுது, ரைட் டு லைஃப். ஓகேங்களா. ஸோ ரைட் டு லைஃப்க்கு எதிரானதாக இருக்குது. இது தனியார் மையத்தை உள்ள கொண்டு வந்தால் அவங்க கவர்மெண்ட் அளவுக்கு பாதுகாப்பாக இந்த ஒரு அணு மையத்தை வந்து இயக்குவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. இதனால ஒரு பர்சனல் லிபர்ட்டி, அதாவது பர்சனல் லைஃப் மனிதர்களுக்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே அபாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறைகேடு, அதாவது ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் 2010 சட்டத்திலிருந்து மாற்றம் சாந்தி சட்டம் 2010ஆம் ஆண்டின் சிவில் அணுசக்தி சேத பொறுப்பு சட்டத்தை ரத்து செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக தான் இந்த சாந்தி ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பழைய சட்டத்தில் விபத்து இழப்பீடு வரம்பு 1500 கோடியாக இருந்தது மற்றும் 17B பிரிவின் கீழ் பழுதுள்ள உபகரணங்கள் அல்லது குறைபாடான சேவைகளுக்கு தயாரிப்பாளர்களை சட்டப்பூர்வ பொறுப்பாளர்களாக இருந்து வந்தனர். இதை வந்து மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய பிரிக்கப்பட்ட பொறுப்பு வரம்புகள் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு 150 மெகாவாட் வரை பார்த்தீங்கன்னா 100 கோடி வரை வரம்பு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து வச்சிருக்காங்க. அந்த ரியாக்டர் வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத 150 மெகாவாட் முதல் 750 மெகாவாட் வரை 300 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரம்புன்றதை வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3600 மெகாவாட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கான வரம்புன்றது பார்த்தீங்கன்னா 3000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வரம்புன்றதை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா, இம்பார்ட்டன்ட்ல. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது நலனை விட அணுசக்தி நிறுவனங்கள் சாந்தி சட்டம் பாதுகாப்பது ஏன்? அதாவது பொது நலனை விட ஏன் பிரைவேட் கம்பெனிக்கு உள்ள அதிகமாக கொண்டு வராங்க? ஏன் வந்து மக்களோட நலனை விட அரசாங்கத்துக்கு அந்த தனியார் நிறுவனத்தை உள்ள கொண்டு வரது தான் முக்கியமான மேட்டரா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தனியார் நிறுவனத்தை உள்ள கொண்டு வரது மூலமா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நிதி சுமைன்றது கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து இது மக்களுக்கு பாதிப்பா இருக்கு. தனியார் நிறுவனத்துக்கு இந்த ஒரு அணுமையத்தை கொடுத்துட்டா, அணு சக்தி மூலமா அந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலையத்தை கொடுத்துட்டா அவங்க பாதுகாப்பாக அதை வழிநடத்த மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மக்கள் முக்கியமா அரசாங்கத்துக்கு நிதி சுமையை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை சார்ந்த ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2047 பார்த்தீங்கன்னா இந்த 100 கிகாவாட் மின்சாரத்தை அச்சீவ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு நல்லது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமையும் குறைக்கும், ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த சாந்தி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில விவாதங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் பிரிவு 21 பர்சனல் லிபர்ட்டி எது எப்படி பாதிக்குதுன்னா, அபாயகரமான தொழில்கள் ஈடுபடும் நிறுவனங்கள் தவறு அல்லது அலட்சியம் எதையும் பொருட்படுத்தாமல் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்ற 1987ஆம் ஆண்டு ஸ்ரீராம் ஊழியம் கேஸ் தீர்ப்பின் சாந்தி சட்டம் மீறுகிறது ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதில் முழு ஓனர்ஷிப், அதாவது நாங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறுவனம் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு 1987 ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு சட்டத்தை வந்து இது மீறுதுன்னு சொல்லிட்டு சாந்தி ஆக்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து சாந்தி ஆக்ட்ல என்ன சொல்ல வராங்க, இதுல தான் இழப்பு ஏற்பட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பாளன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த ஒரு சட்டம் வந்து மீறுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 கீழே தனி மனிதர்கள் மாசு அடையாமல் இருப்பதற்கான அவங்களுக்கான அந்த ஒரு அஷூரன்ஸ் இது கொடுக்கல. ஏன்னா வந்து இன்கேஸ் அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் நடைபெற்றுனா அந்த அணுன்றது வெடிச்சா என்ன ஆகும், பெரிய அந்த ஒரு ஆக்சிடென்ட், பெரிய மாசு, பெரிய ஏர் பொல்யூஷன் வந்துடும் இல்லையா. இன்கேஸ் அப்படி நடந்துட்டா தனி மனிதர்களோட அந்த மாசற்ற நிலை வந்து பாதிக்கப்படும் இல்லையா, அவங்களுக்கான அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தனி மனிதர்களோட அந்த ஒரு உரிமை பறிக்கப்படுகிறது இந்த சாந்தி ஆக்ட் மூலமா. இதை வந்து பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்தா அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை அஷூரன்ஸை நடத்துவாங்க தெரியலன்னு சொல்லிட்டு பெரிய விவாதம் இந்த ஆர்டிகல் 21 கீழே போயிட்டு இருக்கதான் இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் 14 மீறுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த வரம்புன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக வச்சிருக்காங்க. இந்த சாந்தி ஆக்ட் வந்து அவங்க சொல்ற மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ வரம்புன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக வச்சிருக்காங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ற கம்பெனிக்கு அதே வரம்பு தான். அந்த அதானி அம்பானி போன்ற பெரிய நிறுவனங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு அதே ரெஸ்ட்ரிக்ஷன், அதே டாக்ஸ் எல்லாமே அதே தான் இருக்கு. ஸோ இதனால ஈக்குவலா வந்து தரணும், இதுல வந்து சமநிலை என்றது பாதிக்கப்படுது சொல்லிட்டு ஆர்டிகல் 14 இதுல மீறப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த சாந்தி ஆக்ட் மூலமா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிவு 19(1)A அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இது மீறுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இன்கேஸ் இந்த சாந்தி ஆக்ட் கீழே என்ன சொல்றாங்கன்னா, அணுசக்தி மூலமா ஏதாவது நம்மளுக்கு தகவல் தெரியணும்னா அது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சட்டத்தையும் போட்டிருக்காங்க இந்த சாந்தி ஆக்ட் கீழே. இதனால வந்து அங்க ஏதாவது உள்ள விஷயம் நடந்தால் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாத ஒரு அவல நிலையில இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 19 மீறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீதிமன்றத்தின் கவனம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அரசின் கொள்கை முடிவுகளை நீதிமன்றம் கேள்வி கேட்காது என்று நீதிபதி பாக்ஸி குறிப்பிட்டாலும் ஒட்டுமொத்த வரம்பான 6000 கோடிக்கும் அதிகமான சேதம் ஏற்படும் பட்சத்தில் இழப்பீடு வழங்குவதற்கான நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அதிகாரத்தை இந்த சட்ட வரம்புகள் கட்டுப்படுத்த முடியுமா என்ற குறுகிய சட்ட கேள்வியை இந்திய தலைமை நீதிபதி முதன்மை எடுத்துக்கொண்டுள்ளார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ குறைந்த நீதி வரம்புகள் கடுமையான கெடுபிடிகள் சொல்லிட்டு இந்த சர்ச்சையாக்கில் நிறைய வந்து அந்த ஒரு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில அனுமதிக்கப்பட்ட கோரிக்கை மற்றும் மன்றம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில சாந்தி சட்டத்தின் கீழ் அணு விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பு, தனிப்பட்ட காயம், சொத்து சேதம், சுற்றுச்சூழல் சீரமைப்பு செலவுகள் மற்றும் அரசு அறிவிக்கும் பொருளாதார இழப்புகளுக்கு இழப்பீடு கோரலாம். ஆனால் இந்த மனுக்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இழப்பீட்டு ஆணையர் அல்லது அணுசக்தி சேத இழப்பீட்டு ஆணையத்தின் முன் மட்டும் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதுக்கு பதிலாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இழப்பீடு தான் நாங்கள் தரோம், நாங்களே பொறுப்பு ஏற்றுக்கிறோம், ஆனால் இதற்கான இழப்பீடு அந்த எஸ்டிமேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா
இழப்பீட்டு ஆணையர் கிளைம்ஸ் கமிஷனர் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு எஸ்டிமேஷன் படி தான் நாங்கள் அந்த இழப்பீடு பணம் இதெல்லாம் தருவோம்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த நிதி வரம்புகள் சொல்றாங்க. ஸோ மிக குறைந்த நிதி வரம்புகள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ரேட்டர் அந்த ஒரு ரியாக்டர் வாங்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே லிமிட் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ சின்ன கம்பெனிக்கும் பெரிய கம்பெனிக்கும் தனியார் கம்பெனிகள் எந்த லெவலில் வந்தாலும் அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்றதுக்கு பொதுவாக இருக்கனால இது இந்த இடத்துல சமநிலைன்றது பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால வரம்பு சிக்கல்கள். விபத்து நடந்த தேதியிலிருந்து சொத்து சேதத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு மற்றும் தனிப்பட்ட காயங்களுக்கு 20 ஆண்டுகள் மட்டுமே இழப்பீடு கோருவதற்கான கால வரம்பாக பிரிவு 67 சாந்தி சட்டத்தின் கீழ் உள்ள பிரிவு 67 சொல்லுது. ஸோ கதிர்வீச்சினால் ஏற்படும் புற்றுநோய், மரபணு பாதிப்புகள் மற்றும் பிறவி குறைபாடுகள் போன்றவை பல தசாப்தங்களுக்கு பின்னரே வெளிப்படும் என்பதால் இந்த கால அவகாசம் முற்றிலும் போதுமானதாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நியூக்ளியர் வெடிச்சிச்சுன்னா பாம்பு வெடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஜப்பான்ல பல ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு இம்பாக்ட் பார்த்துருப்போம் இல்லையா. இன்கேஸ் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல வெடிச்சு அதோட ஜெனரேஷன் அதோட பாதிப்புன்றது சில ஜென்ரேஷன் கழிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு ஊனமாகும் அப்படின்னு. ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்கன்னா இழப்பீடுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த 10 ஆண்டு 20 ஆண்டுகளை வச்சுட்டாங்கன்னா 30 ஆண்டுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து பிறவி ஊனமா பிறந்தா என்ன ஆகும் இந்த ஒரு பாதிப்புனால. ஸோ அந்த ஒரு கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய விவாதமாக இருந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி ஆக்ட் முற்றிலுமாக வந்து ஒரு பாதிப்பான ஒரு சட்டமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2010ஆம் ஆண்டு சட்டம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களின் நீதி பேராணை அதிகாரத்தை பாதுகாத்த நிலையில் தற்போதைய சாந்தி சட்டத்தின் பிரிவு 81 சிவில் நீதிமன்றங்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கிறது. மேலும் பிரிவு 39 தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் முடக்குவதால் விபத்தில் என்ன தகவல் நடந்தது அந்த பற்றின தகவலே தெரியாத நிலை இருக்கு. விபத்தில் என்ன நடந்தது என்ன பாதிப்புனால இந்த விபத்து நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே இன்கேஸ் வந்து அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சிச்சுன்னா ஏன் வந்து அது வெடிச்சதுன்னு சொல்லிட்டு தகவல் அறிஞ்சு கொள்ளவும் வந்து சிட்டிசன்ஸ்க்கு உரிமை இல்லையா. ஏன்னா தகவல் அறிவு சட்டத்தின் கீழே வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கல. ஆனால் இந்த தகவல் எல்லாமே ரகசியமா வைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆக்ட்ல. ஸோ இதுவுமே வந்து இது வந்து மீறுது, இதுல வந்து ப்ராப்பராகவே எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இந்த சாந்தி ஆக்டை முழுமையா வந்து ஒரு குழுவினர் வந்து எதிர்க்கிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக வந்து உச்சநீதிமன்ற உத்தரவாதம் நாடாளுமன்றம் விதித்துள்ள இந்த ஒரு சட்டப்பூர்வ வரம்புகள் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இழப்பீட்டை நிர்ணயிக்கும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தாது. ஓகேங்களா. ஸோ இழப்பீட்டை நிர்ணயிக்கும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தாது என்று இந்திய தலைமை நீதிபதி அளித்துள்ள உத்தரவாதத்தின் மீதே தற்போதைய ஒட்டுமொத்த சட்ட போராட்டமும் தங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது இந்த ஒரு எடிட்டோரியல்ல முக்கியமான எடிட்டோரியல் பார்த்து சாந்தி ஆக்ட்னு சொல்லிட்டு ஸோ இது சார்ந்த ஒரு கண்டென்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து போயிடலாமா அடுத்த கண்டென்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் ஏன் வீழ்ச்சி அடைகிறது. ஓகேங்களா. ஸோ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ஏன் வீழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு 1980 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் நிகரான இந்திய ரூபாய் 8 ரூபாய் தான் இருந்தது. இப்போ 96 ரூபாய் கிட்ட போயிடுச்சு, 96 ருபீஸ் கிட்ட இருக்கு. இதுக்கான பாதிப்பு என்ன, இது ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதனால வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன இந்தியன் எக்கானமியில் நடக்க போகுதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல பார்க்க போறோம். ஓகேங்களா. இது நம்மளுக்கு இந்தியன் எக்கானமியில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ கடந்த ஆண்டு இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா 85 ரூபா தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபாய் வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மாற்று விகிதம் நிலைனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதாவது மாற்று விகிதம் என்பது மற்ற நாட்டு நாணயங்களோடு ஒப்பிடும்போது சந்தையில் இந்திய ரூபாய்க்கு கிடைக்கும் விலையாகும். அதாவது வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை நிர்ணயிக்கப்பட்டதை போலவே ஒரு நாணயத்தின் விலையும் சந்தையின் தேவை மற்றும் விநியோகத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயினாக என்ன ஃபோக்கஸ் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம்னா டாலரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அல்லது வெளிநாட்டில் இருக்க அந்த ஒரு எண்ணெய் உற்பத்தின்றது வாங்கணும், எண்ணெய்லாம் வாங்கணும், கோல்டு வாங்கணும், நம்ம வந்து எல்லாமே டாலரில் தான் வாங்குவோம். இதனால வந்து டாலரோட மதிப்பு டாலரோட டிமாண்ட் அதிகமாகிட்டே போகிறதுனால ஒரு பக்கம் டாலரோட ரூபாயோட மதிப்பு அதிகமாகிட்டே போகும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன். ஓகேங்களா. இதற்கான முக்கிய காரணங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அமெரிக்கா தான்ப்பா. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு போர்ல நடத்துறாரு இல்லையா, ஈரான் வந்து ஈரான் கிட்ட போர் நடத்துறாரு. அது மூலமா பெரிய எண்ணெய் சந்தையான ஈரான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெனிசுலா நாட்டில் உள்ள பூந்து அந்த பிரசிடென்ட் வந்து தூக்குனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா ஈரான் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ரொம்பவே எண்ணெய் சோர்ஸ் உள்ள ஒரு இடம். இதெல்லாம் வந்து தூக்குனால
ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் ப்ரொடக்ஷன் இப்போ அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது உலக நாடுகளே, ஓகேங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதின்றது பண்ணணும். இதனால் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுதான் வந்து முக்கியமான காரணங்களாக இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தங்கங்களை வாங்குவதை குறையுங்கள். தங்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் ஜுவல்லர்ஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது தங்கம் ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம லாக்கரில் தான் தூங்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்பவே அதிகமாக இடம் பெறாது. இன்கேஸ் அது நம்ம விற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து லாக்கரில் தான் இருக்கும். அதை நம்ம ஷிஃப்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதனால வந்து இந்த ஒரு தங்கம் வாங்கக்கூடிய அந்த ஒரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். அப்போ வந்து டாலர் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஸோ தங்கத்தை அதிகமாக வாங்கி நம்ம லாக்கரில் போட்டு வைக்கிறது மூலமா அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த ஒரு சேல்ஸ் ஆகாமல் அப்படியே வேஸ்ட்டாக போகுது அந்த எக்கானமி. இதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாலரோட மதிப்பு உயர்ந்துகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக பற்றாக்குறை மற்றும் நடப்பு கணக்கு சமநிலை இன்மை இந்திய ரூபாயின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். அதாவது வர்த்தக பற்றாக்குறையின் தாக்கம் இந்திய ரூபாய்க்கான தேவை சர்வதேச வர்த்தகத்தை பெரிதும் சார்ந்துள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும் போது ரூபாய்க்கான தேவை உயர்கிறது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி அதிகரிக்கும் போது தேவை குறைகிறது. இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூபாய் மதிப்பு சரிவின் பின்னணி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு அதிகப்படியான ரூபாய் நாணயம் மாற்றப்பட்டது. ஓகேங்களா. ரூபாய் நாணயத்தை மாற்றி தான் நம்ம டாலராக மாற்றுவோம். டாலர் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு உலக மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனாக வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்டங்கள் வர்த்தகம் மற்றும் மறைமுக வர்த்தகம், ஓகேங்களா. ஸோ இந்தியா தொடர்ந்து தனது பண்டங்கள் வர்த்தகங்களில் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து நிறைய பற்றாக்குறை இருக்கனால தான் நம்ம வெளிநாட்டில் நிறைய ப்ராடக்ட்டை வாங்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேவைகள் மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றம், ஓகேங்களா. ஸோ மறைமுக வர்த்தக கணக்கின் உபரிக்கு முக்கிய காரணம் இந்தியாவின் மென்பொருள் சேவைகள் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வெளிநாட்டு நாணய வரமும், குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகளில் பணி புரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடமிருந்து வரும் பண பரிமாற்றங்களும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண பரிமாற்றம் அதிகமாக நடப்பதுக்கான காரணம். ஓகேங்களா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ அமெரிக்காவில் போயிட்டு வேலை செய்கிறாங்கன்னா அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்க டாலர் தான் ஒரு பக்கம் அதோட மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதை வந்து இந்தியா மதிப்பில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் இல்லையா. ஸோ அதாவது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதிகமான அந்த ஒரு கரன்சி மாற்றமும் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அங்கம் வகிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூலதன கணக்கு நகர்வுகள், வெளிநாட்டு முதலீட்டு வெளியேற்றம் மற்றும் ரூபாய் வீழ்ச்சியின் பொருளாதார தாக்கங்கள், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவின் நடப்பு கணக்குகள் ஏற்படும் பற்றாக்குறை நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய மற்றும் வேண்டிய நீதிக்கான பொதுவான மூலதன கணக்கின் மூலம் வரும் தரவுகள் வாயிலாக ஈடுகட்டப்படுகிறது. இதில் முக்கியமாக அந்நிய நாட்டு முதலீடுகள் மற்றும் கடன்கள் அடங்கும். ஓகேங்களா. ஸோ நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோங்க. இப்போ பிசினஸ் மேன்ஸ் இந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, நிறைய டாலர்களை வந்து அவங்க அக்கௌண்ட்ல போடுறாங்க. இதனால வந்து இந்த இருப்புமே பார்த்தீங்கன்னா டாலரோட விகிதமா இருக்கனால டாலரோட மதிப்பு ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். டாலர் ஏன் அதிகமாக போறாங்கன்னா ஃபாரின்ல நிறைய அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபாரின் அமௌண்ட் டாலர் தான் நமக்கு தேவை, இந்திய ரூபாய் நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால தான் டாலரோட மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுது. ஸோ அந்நிய செலவான இருப்பு குவிப்பு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணங்களாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ மற்றும் நிலையற்ற எஃபிஐ ஒப்பீடு, ஓகேங்களா. ஸோ தொழிற்சாலைகள் மற்றும் வணிகங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ள அந்நிய நேரடி முதலீட்டை போலல்லாமல் அந்நிய நாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீடு மிகவும் நிலையற்றது மற்றும் ஊடக வணிகம் சார்ந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த முதலீட்டாளர்கள் விரைவான லாபத்தை எதிர்பார்த்து வருவதால் உலகளாவிய ஆபத்துகள் மற்றும் பிற நாடுகளில் வட்டி விகிதம் உயரும் போது முதலீடுகளை திரும்ப பெற்று ரூபாய்க்கான தேவையை வீழ்த்துகின்றன சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அது ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் தான் திருப்பி வரும். ஓகேங்களா. ஸோ டாலரில் தான் திருப்பி வரும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டாலரில் வரதுனால நமக்கு என்ன ஆயிடுது, இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுக்கான வரலாற்று காரணங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு குறையிறதுக்கு மோசமடைய வர்த்தக கணக்கு, எஃபிஐ முதலீடுகள், வெளியேற்றம் அல்லது இவை இரண்டின் கூட்டு தாக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இறக்குமதி பணவீக்கத்தின் பெரும் சுமை இது என்ன சொல்றாங்கன்னா, 8500 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா தற்போதைய 96 ரூபாய் மாற்று விகிதத்தில் 9600 அதாவது 9600 உயர்ந்துள்ளது. ஒரு பாரல் எண்ணெய் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா 8500 9600 உயர்ந்துள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில். இந்த ஒரு டாலரோட மதிப்போட உயர்ந்து இந்தியாவோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைந்ததுனால இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பாரல் கச்சா எண்ணெய் விலை 8500 9600 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஸோ ஏற்றுமதி ஊக்கமும் நடைமுறை சிக்கலும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது 80 ரூபாய் மாற்று விகிதத்தில் 15க்கு மேற்பட்ட நிலையில் 96 ரூபாய் விகிதத்தில் 12.5 ஆக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதாவது பலவீனமான ரூபாய் ஏற்றுமதி பொருட்களை வெளிநாட்டு சந்தையில் மலிவாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் இருப்பினும் இந்திய உற்பத்தியில் நிலவும் தேவை மற்றும் விநியோக குறைபாடுகள் காரணமாக இந்த ரூபாய் வீழ்ச்சி மட்டுமே ஏற்றுமதியை முழுமையாக உயர்த்திவிட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஃபாரின்ல இருந்து நிறைய இம்போர்ட் பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா டாலர் கொடுத்தா நம்ம வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வாங்குறோம். நம்மளோட பொருளை வேற ஒரு நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே கூட ஏற்றுமதியோட இறக்குமதியோட விகிதம் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு ப்ரிகாஷனுமே வந்து ஒரு குறைந்த அளவு சேஞ்சஸ் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது வீழ்ச்சி அடையும் ரூபாயை காக்க ரிசர்வ் வங்கியின் உத்திகள் மற்றும் பொருளாதார சவால்கள் என்னென்ன டெக்னிக்கெல்லாம் ஆர்பிஐ பண்ணி இந்த ஒரு வீழ்ச்சியை சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டாலர்கள் அல்லது அரசு பத்திரங்களை சந்தையில் விற்று ஆல்ரெடி இருக்க பத்திரங்கள் டாலர்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலமா வந்து நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று கால பாதுகாப்பு அக்டோபர் 2024 ஜனவரி 25 மற்றும் அக்டோபர் டிசம்பர் 2025 ஆகிய காலகட்டங்களில் ரிசர்வ் வங்கி என்ன செய்துள்ளார்கள்னா, இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அண்மை கால சந்தை சுழற்சியில் ரூபாயின் கடுமையான வீழ்ச்சியை தடுக்க பயன்படுத்தப்பட்டது. எது இந்த பத்திரங்களை விற்பது, டாலர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். டாலரோட இருப்பை குறைச்சிட்டாலே போதும்பா. டாலரோட இருப்பை குறைச்சிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்திய ரூபாயை மாத்திட்டு அதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்றது மூலமா நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் வந்து பிரிகாஷனா ஆர்பிஐ வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய செலவின இருப்பின் பலம் ஓகேங்களா. ஸோ 2026 மார்ச் இறுதியில் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு 691.11 பில்லியன் US டாலராக இருந்தது. இந்த இருப்பு நாட்டின் 10.8 மாத கால இறக்குமதி செலவுகளுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் மற்றும் கச்சா எண்ணெய் அச்சுறுத்தல் ஓகேங்களா. ஸோ அந்த கச்சா எண்ணெய் அச்சுறுத்தல். ஸோ ஒரு பாரல் எண்ணெய் கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட 1100 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்ததா இந்த ஒரு ரூபாயோட வீழ்ச்சினால. ஸோ இதனால வந்து இந்த ஒரு எண்ணெய் பொருட்கள் வாங்குறதுக்கு கூட இந்தியாவோட ரூபாய் வந்து பயன்படாம டாலர் கொடுத்து வாங்குறதுனால தான் இந்த ஒரு வீழ்ச்சி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சில பரிந்துரைகள் தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் இறக்குமதிக்கான தன்சார்பு நிலையை குறைக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது என்ன பண்ணலாம்னா, எண்ணெய் இறக்குமதி பண்றதை குறைக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், பேட்டரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கண்டம் பார்த்துலாமா. நெக்ஸ்ட் குவாட் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா 4 நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான். இது சைனாக்கு பாதிக்கத்துக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சமீப காலத்துல. ஸோ அந்த ஒரு அமைப்போட சீரியஸான மீட்டிங் வந்து நடந்ததுப்பா. இதுல என்ன பத்திலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கணும். நம்மளோட டெல்லியில தான் நடந்தது. ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இது. ஸோ 11வது தூதரக கூட்டம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இதுல யாரெல்லாம் பங்கேற்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நம்மளோட இந்தியா சார்பாக ஜெய்சங்கர் அவர்களும், ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாக் அவர்களும், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ்மித் மோட்டாக்கி அவர்களும், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பாங்க. இதுல மெயினா எதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னா, கடல்சார் பாதுகாப்பு, ரீசெண்டா அந்த ஹர்முஸ் நீரிணை இந்த பாதிப்பு பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எரிசக்தி பற்றிய கவலைகள், அதாவது எண்ணெய் உற்பத்திலாம் பாதிக்கப்பட்டிருக்கலையே அதை பத்தி, மற்றும் முக்கியமான தாதுகள் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, இந்திய பசிபிக் பெருங்கடல் ஒட்டிய இடங்கள்ல அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் எடுத்து எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு டிஸ்கஷனால இந்த குவாட் மீட்டிங்ல நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கடல்சார் மற்றும் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றி இங்கே வந்து அதோட விளைவுகளை என்னன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு இதுதான் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, குவாட் எப்போ ஆரம்பிச்சாங்க, 2004 அப்போ சுனாமி வந்தது இல்லையா. ஸோ அப்போ வந்து ஜப்பான் அந்த ஒரு நாடெல்லாம் ஒரு கூட்டமை பண்ணி இழப்பீடை சரி கட்டினாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ உருவாக்கப்பட்டது அந்த குவாட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ 2007ஆம் ஆண்டில் அப்போதைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இந்த அமைப்பிற்கு முறையான அரசியல் வடிவத்தை கொடுத்தார். இதுல வந்து இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் உறுப்பினராக பங்கேற்றன. ஆரம்ப காலத்துல வந்து இது சீனாவோட ஆதிக்கத்துக்கு எதிராக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொன்னாலும் அப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு இதோட பவர். அப்புறம் 2017 இது வந்து மறுமலர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராந்திய சக்தியாக உருவெடுக்கும் குவாட் நிறுவன விரிவாக்கம் மற்றும் உத்திபூர்வ வளர்ச்சி ஓகேங்களா. ஸோ அதாவது மார்ச் 2021 நடத்தப்பட்ட முதலாவது குவாட் தலைவர்கள் உச்சி மாநாடு, ஃபர்ஸ்ட் டைமே லீடர்ஸ் சமிட் சொல்லிட்டு அப்பதான் நடத்திருக்காங்க.
ஸோ அதை சொன்ன நிறைய உச்சி மாநாடுகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா பருவநிலை மற்றும் நடவடிக்கை, முக்கியமான தொழில்நுட்ப தரநிலைகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய சுகாதாரம் பற்றி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாட் தடுப்பூசி கூட்டமைப்பையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நாடுகள், அதாவது இந்த 4 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு நாடுகளில் அந்த தடுப்பூசி முகாமெல்லாம் எப்படி கரெக்டாக போதா, ப்ராசஸ் கரெக்டாக போதா, அதுக்கான ஷெடியூல் இதை பற்றினா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கூட்டமையும் பார்த்தீங்கன்னா குவாட் தடுப்பூசி கூட்டாண்மை சொல்லிட்டு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் உருவாக்கியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியோ பசிபிக் கடல்சார் விழிப்புணர்வு கூட்டாண்மை வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ உத்திபூர்வ பார்வை ஓகேங்களா. ஸோ சீனா எவ்வாறு பார்க்கிறது ஓகேங்களா என்ற விவாதத்திற்கு இக்கட்டுரை நகர்கிறது. இந்த ஒரு பர்டிகுலர் குவாட் அமைப்பை பற்றி சீனா எப்படி பார்க்குறாங்க அதுதான் பார்க்குறோம். ஸோ அது வகையில் இது ஒரு ஆன்டி ஏஷியன் நேட்டோ சொல்றாங்கப்பா. நேட்டோனா என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து அமெரிக்கா அதை சுற்றி இருக்க சிறு நாடுகள்லாம் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது அந்த நேட்டோ என்ற அமைப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவுக்கு சைனாக்கு எதிராக உருவாகுனது, அதாவது அந்த நேட்டோன்றது ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்குனது, இது வந்து சைனாக்கு எதிராக உருவான ஒரு ஆசியான் நேட்டோன்னு சொல்லிட்டு இதை வந்து சைனா வந்து பார்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனாவின் எதிர் மூலோபாயம். என்னதான் வந்து இவங்க சீனாவுக்கு எதிராக இருந்தாலுமே கூட இந்த சீனா வந்து முரண்பட்ட கருத்துக்கள் தான் இந்த ஒரு குவாடோட இருக்காங்க. ஸோ இந்த வந்து என்னதான் குவாட் அமைப்பு எதிர்த்தாலும் இது வந்து சீனாவோட கூட்டாண்மைக்கு எதிராக தான் இது செயல்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு சீனாவில் உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு பொருளாதார சார்பு நிலை ஓகேங்களா. ஸோ வர்த்தகம், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி உதவிகளுக்கு சீனாவையே பெரிதும் சார்ந்துள்ளன ஓகேங்களா. ஸோ பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள், அதாவது ஆசிய பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் சீனாவை தான் சார்ந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையை மாற்றணும் தான் இந்த குவாட் அமைப்புன்றது செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆசியன் மையத்தன்மைக்கான அழுத்தம், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆசியன் சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்தியா கிடையாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வாய்ந்த ஒரு குழுன்னு சொல்லுவாங்க இந்த ஆசிய அமைப்பில் இருக்கிற நாடுகள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சேர்ந்த ஒரு குழு தான் இந்த ஆசியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அதாவது எதை வலியுறுத்தி வருகிறது? ஆசியன் மையத்தன்மை ஓகேங்களா. ஸோ ஆசியன் தான் வந்து ஆசிய நாடுகளுக்கே ஒரு மையத்தன்மையான ஒரு குழுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ஒரு குழு வந்து நிலை பற்றின்னு வராங்க. சைனாக்கு அகேன்ஸ்டா குவாட் இருக்கு, ஆசியன் இருக்கு, இது போன்ற குழுக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றின எதிர்கால தூதரக சவால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. குவாட் கூட்டாண்மையின் நீண்ட கால வெற்றியும் அதன் நம்பகத்தன்மையும் அண்டைய நாடுகளுக்கு வெறும் இராணுவ பேச்சுகள் இல்லாமல் உறுதியான பொருளாதார மாற்றுகள் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதிலும் அத்தோடு அந்த சிறிய நாடுகளின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை மதிப்பதிலும் மட்டுமே அடங்கியுள்ளது ஓகேங்களா. ஸோ சிறிய நாடுகளாக இருந்தாலும் குவாட் போன்ற அமைப்புகள் கவனம் செலுத்தி அவங்களையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு எடிட்டோரியல சொல்லி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ ஃபைனல் டாப்பிக்காக வந்து what changes as the new job scheme replaces MG NREGA ஃபார்ம் ஜூலை 1 ஓகேங்களா. ஸோ விபி ராம் இந்த ஒரு புது சட்டம், அதாவது MG NREGAன்றது 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு சட்டம் MG NREGA மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2006 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சட்டத்தை மாற்றி தான் ஜூலை 1ஆம் தேதி விபி ஓகேங்களா. ஸோ அந்த விபி கிராம யோஜனா இந்த ஒரு திட்டத்தை மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சவால்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஜூலை 1 முதல் MG NREGAவுக்கு மாற்றாக புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் விபிஜி ராம்ஜி யோஜனா என்ற திட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 இந்த வருடம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரப்போகுது ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி இருக்க 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அப்டேஷன் திட்டம் தான் இதுன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமையை பெரும்பாலும் மாநிலங்கள் மீது திருப்புகிறது. இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம்லாம் எதை வச்சு கொடுப்பாங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் தருவாங்க. இப்போ இந்த நிதி சுமை டோட்டலாக தமிழ்நாட்டு, அதாவது குறிப்பாக மாநிலங்களில் வந்து பெரும்பகுதி வந்து இருக்குது. அதாவது 60:40, அதாவது சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஊதியத்தை தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி மற்றும் MG NREGA திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய விதி மாற்றங்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே சரிபார்க்கப்பட்ட MG NREGA வேலை அட்டைகளை வைத்திருப்பவர்கள் இந்த புதிய திட்டத்தின் கீழ் நேரடியாக வேலை பெற புதிய விதி அனுமதிக்கிறது. ஸோ ஆல்ரெடி அந்த MG NREGA திட்டத்தில் இருக்கவங்க இதில் ஆல்ரெடி நம்ம சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 16வது நிதி ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் இணங்க இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதில் மெனோபாஸ் என்ற ரூலை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக தவிர்க்க பயிர் விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் 60 நாட்கள் இடைவெளி எடுத்து நடைமுறைப்படுத்தப்படும் ஓகேங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் முதல்ல எது கொண்டு வந்தாங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி ஸ்கீம்ன்றது விவசாயம் இல்லாத மழை இல்லாத காலங்களில் விவசாயிகளுக்கு அந்த வறுமை நிலை போகக்கூடாது, அவங்களுக்கு அந்த ஒரு வருமானம் எடுத்து வரணும் தான் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் தூர்வாரத்தாக இருக்கட்டும் இது போன்ற நடவடிக்கைகள் இருப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
ஸோ ஒரு மாற்றான ஒரு வருவாயாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கும் 100 நாளில். ஸோ இப்போ இந்த புதிய திட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்கேஸ் இந்த 100 நாள் வேலை திட்டம் போயிட்டு இருக்கும் போதே மழை அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்துருச்சுன்னா, விவசாயம் செய்வதற்கான உகந்த காலம் வந்துருச்சுன்னா, இந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு விவசாயம் போயிட்டு பண்ண போயிடலாம். ஒரு மெனோ பாஸ், ஒரு பாஸ் மாரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்கன்னா, இது விவசாயிகளுக்கு நல்லதாக இருந்தாலுமே பட் ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பாதியிலே கைவிடப்படுறாங்க. இது பாதியிலே வந்து முழுமையாக அடையாமல் போதுனால இது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் 40% நிதி பங்கும் மத்திய அரசாங்கம் 60% பங்கும். ஆனால் இது வந்து சில எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது மத்திய யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இமாலய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் 90% நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்களாம், 10% மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு 100% நிதியும் பார்த்தீங்கன்னா முழு சம்பளத்தையும் மத்திய அரசாங்கம் தான் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். நம்மள மாரி தமிழ்நாட்டில் 60:40 60% மத்திய அரசாங்கமும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு தேசிய அளவிலான வழிகாட்டுதல் குழு விதிகள் வந்து 16 உறுப்பினர்கள் கொண்ட குழு தான் வந்து இந்த ஒரு விதிகள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிராமின் ரோஸ்கர் உத்தரவாத குழு விதிகள் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒரு திட்டம் வந்து அமல் செய்ய போகிறாங்க. ஸோ 16வது நிதி ஆணையத்தின் அந்த ஒரு பரிந்துரையின் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி தூரத்திற்கு 42.5% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டியல் 100 நாள் திட்டம் பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போன்ற அந்த ஒரு அட்டைகள்லாம் வழங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சொல்லி இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊதியம் மற்றும் வேலையின்படி வழங்கும் முறை விதிகள், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து ஊதியங்களும் வேலையின்மை படிகளுக்கு நேரடி பண பரிமாற்றம் மூலம் மட்டுமே வழங்கப்படும். வேலை கோரிய 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதை இது சட்டபூர்வமாக்கிறது. இது ஓகே, இது ஒரு நல்ல ரூல்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய 100 நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு நிறைய பேர் சும்மாவே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ சம்பளம் மட்டும் வாங்கிக்கிட்டு ஸோ இதை தவிர்க்கிற விதமா அந்த ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 15 நாளுக்குள்ள அவங்களுக்கு வேலையை வந்து இது பண்ணிடணும், அலோகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு புதிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ நிர்வாக செலவு வரம்பை 6%லிருந்து 9% உயர்த்துகிறது. அதாவது இதில் குறைந்தபட்சம் 1/3 நிதி கிராம ஊராட்சி அளவிலான பணியாளர்களுக்கு ஒதுக்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கிரீவியன்ஸ் அண்ட் குறை தீர்ப்பு விதிகளும் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக டிஜிட்டலைஸாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு புதிய அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய ப்ரெஷர் என்னதான் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு வரி சுத்தமாக வந்து அந்த ஒரு 100% மத்திய அரசாங்கமே சம்பளம் தந்துடுவாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பாரமாகவே இந்த ஒரு சட்டம் எடுத்திருக்கு. என்னதான் வந்து சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே நிதி சுமையை தருதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாநில அரசாங்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய விபி நரேகா விதிகள் தற்போதைய எம்ஜி நரேகா தொழிலாளர்களை எவ்வாறு பாதிக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேலை அட்டை செல்லுபடியாகும் தன்மை, இந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அட்டை மாரி தருவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கும் இந்த ஒரு அட்டை, இதை வந்து அப்டேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தற்போதைய தொழிலாளர்களுக்கு இத்திட்டத்தின் இடைக்கால விதிகள் மிக முக்கியமானவை. இதன்படி இகேஒய்சி மூலம் சரிபார்க்கப்பட்ட பழைய எம்ஜி நரேகா வேலை அட்டைகள் புதிய சட்டத்தின் கீழ் வேலை பெற தற்காலிகமாக செல்லும். அதுக்கப்புறம் புதுசாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் புதிய கிராமின் ரோஸ்கர் உத்தரவாத அட்டைகள் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் வரை இது தற்காலிக ஏற்பாடு நடைமுறையில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு வேலையை பாதியில விட்டுட்டு போயிட்டு இந்த ஒரு புதிய கார்டு வாங்குறதுக்கு அவங்க அலையணும். இதுதான் பெரிய சுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா நேரடி பண பரிமாற்றம் தான், டைரக்ட் டிரான்சாக்ஷன் தான், பண கையாடலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊதிய விகிதம் நிறுத்தி வைப்பு திட்டத்தின் முக்கிய செயல்பாட்டு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்ட போதிலும் மத்திய அரசு விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ ஊதிய விகிதத்தை இன்னும் அறிவிக்கவில்லை. ப்ராப்பரான இந்த ஒரு இன்கம் எவ்வளோ தரணும், தினக்கூலின்றதை எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராப்பராக இந்த சட்டத்துக்கு அறிவிக்கப்படவில்லை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16வது நிதி ஆணையத்தின் மாற்றம். ஸோ இந்த ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த ஒரு பர்டிகுலர் விபி நரேகா. இந்த ஒரு நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த ஒரு சட்டத்தை மாட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ மாநில அளவிலான பாதிப்புகள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள் 2025-26 பெற்ற எம்ஜி நரேகாஸ் நிதியை விட குறைவான நிதியை பெறக்கூடும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் நிதி பங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏன்னா வந்து மக்கள் தொகை அதிகம் இல்லையா? ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ்மே இந்த ஒரு புதிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தொகை அதிகமாக இருக்க ஏரியாவில் நிறைய சம்பளத்தை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா செயற்திறன் சார்ந்த நிதி ஒதுக்கீடு, முறையான ஊதிய பட்டுவாடா, சமூக தணிக்கை, இணக்கம் மற்றும் பணிகளை முடிக்கும் வேகம் போன்ற செயல்திறன் குறியீடுகளின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியின் ஒரு பகுதியை மத்திய அரசு தனியாக ஒதுக்கி வைக்க புதிய விதி வழிவகை செய்கிறது. இந்த அம்சம் அடுத்த நிதியாண்டு முதல் அமலுக்கு வரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் கூடுதல் நிதி பொறுப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60% மத்திய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாலு பேர் 100% வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால மாநிலங்களின் நிதி சுமை அதிகமாகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராபேக் இந்த ஒரு புதிய சட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்குறோம். ஸோ நாலு பேர் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது ஜூலை 1 அமல்படுத்த போகிறாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டேட்டாவை இந்த ஒரு டேட்டாவை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதோட அந்த ஒரு May 17 May 30 இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஃப்ரீ மெட்டீரியல் இந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து அமைய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய வீக்கான அந்த எடிட்டோரியல்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.